மூணாவது கணக்குமா, ஒரு பிவிசி பைப் தயாரிக்கும் நிறுவனம் XY மற்றும் Z என்ற 3 தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்கிறது. XY மற்றும் Zகளின் தினந்தோறும் உற்பத்தி செய்யும் பைப்களின் அளவுகள் முறையே 2000 அலகுகள், 3000 அலகுகள் மற்றும் 5000 அலகுகள் ஆகும். அப்போ மொத்தம் எத்தனை பைப்பு இது பண்ணுறாங்கன்னா மொத்தம் எல்லாத்தையும் பண்ணால் கூட்டிக்கணும். 3, 2, 5, 5000, 5000 சேர்த்தா 10000. முந்தைய திறனை பொறுத்து XY மற்றும் Z தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் பைப்களின் குறைபாடுகள் முறையே எக்ஸில் குறைபாடு 3%, ஒய்யில் குறைபாடு 4% முறையேன்னு சொன்னால் எக்ஸுக்கு, ஒய்க்கு, இசட்டுக்கு. இசட்டில் 2% ஆகும். சமவாய்ப்பு முறையில் ஒரு நாள் உற்பத்தியான பைப்புகளிலிருந்து ஒரு பைப் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப் குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. செகண்ட் ஒன், தேர்ந்தெடுக்கப்பட்ட பைப் குறைபாடு உள்ளதாக இருப்பின் அது தொழிற்சாலை ஒய்யில் உற்பத்தி ஆவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட டீட்டெயிலை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். நான் ஃபார்முலா இதுவில் போடல, அப்படியே போடுறேன். சின்ன பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தான் சொல்லித்தரேன். ஸோ மூணாவது சம், எக்ஸ், இது ஒய், இது இசட். ஓகே, இது உற்பத்தி, இது குறைபாடு. எத்தனை பர்சன்டேஜ், இதில் எத்தனை பர்சன்டேஜ் உற்பத்தி, மொத்தமாக எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க. நான் பிஎஃப்கே போகிற சாமி. மொத்த உற்பத்தி எவ்வளோ, இதில் எக்ஸில் வந்து உற்பத்தி பண்ணுறது 2000, ஒய்யில் 3000, இசட்டில் 5000. அப்போ இதை எவ்வளோவில் எவ்வளோ உற்பத்தி, 5, 3, 2, 5000, 5000, 10000. 10000ல் 2000 எக்ஸ் உற்பத்தி பண்ணுது, 10000ல் 3000 ஒய் உற்பத்தி பண்ணுது, 10000ல் 5000 இசட் உற்பத்தி பண்ணுது. இப்போ குறைபாடு, எதில் குறைபாடு, எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறக்கூடிய பர்சன்டேஜ் 3% இன்ட்டு 3%. பர்சன்டேஜ் பை 100. எதில் உற்பத்தி செஞ்சதில் இவ்வளோ குறைபாடு. ஓகே, இதில் உற்பத்தி செய்யறது இது எத்தனை சதவீதம் குறைபாடுன்னா 4%. அப்போ 4/100. ஓகே, அடுத்தது இது 5000/10000 இன்ட்டு எத்தனை சதவீதம் குறைபாடுன்னா 2% குறைபாடு. இதில் இத்தனை சதவீதம் இல்லைனாலும் குறிப்பான பெருக்கல். இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடுச்சா சாமி. ஈக்குவல் டு போட்டுக்கலாமா. 3 2 6/10 100 1000 ஈக்குவல் டு 3 12. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல். 3 12/1000. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல். 10/1000. இப்போ என்னென்னா குறைபாடு உள்ள பைப்புகளினுடைய நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பைப்பை சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பைப்பு குறைபாடாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. இதுதானே குறைபாடு. 1000ல் 6 பைப்பு குறைபாடு இருக்குது, 1000ல் 12 பைப்பு, இது 1000ல் 10 பைப்பு. அப்போ குறைபாடுடைய பைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு. இது 3த்தையும் கூட்டிக்கலாமா. 6 பகுதிகள் பாருங்கள், 3த்தையும் கூட்டோம்னா பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது, 1000 தான். அப்போ எத்தனை முறை 1000 வந்தாலும் ஒரே முறை தான். 6 12 சேர்த்தா 18, 18 ஒரு 10 சேர்த்தா 28. அப்போ 28/1000. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 வாய்ப்பால் பண்ணுங்கள். 7 4 28. எத்தனை நாள் வந்து 1000 வரும். 250 நாள் 1000. 25 நாள் 100, 250 நாள் 1000. ஓகே, இது ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஓகே சாமி. செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் என்ன கேட்குறாங்க பாருங்கப்பா. ஒரு பைப்பை சூஸ் பண்ணுறாங்க, அது குறைபாடுடைய பைப்பு தான். அந்த குறைபாடுடைய பைப்பு எதில் இருக்கணுமா, ஒய்யில் உற்பத்தி ஆனதுக்கான நிகழ்தகவு இருக்கணுமா, ஒய்யில் உற்பத்தி ஆகிருக்கணும். அப்போ மொத்தம் என்னது 7/250. 250ல் 7 பைப்பு குறைபாடு. இதில் ஒய் எவ்வளோன்னு பாருங்கள், 12/1000. தட் இஸ் ஈக்குவல் டு பகுதி இல்லைன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி போட்டுக்கோங்க. இந்த வகுத்தல் என்பது பெருக்களின் தலைகீழி தான். ஸோ 250/7. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 25 25, 4 25 100, 1 4 4, 3 12. ஸோ 3/7. மொத்தமாக 7 பைப்பு வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அதில் 3 பைப்பு குறைபாடு யாருது, ஒய்யை மட்டுமே 3 பைப்பு வந்து குறைபாடு உடையதாக இருக்குது. ஓகே.